கிளம்பியாச்சு டெசர்ட் சஃபாரிக்கு. நம்ம கார் வந்துருச்சு. ஸோ ட்ரெயின் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குவாட் பைக் இருக்குது. சிங்கிள் வந்து 150 திராம்ஸு, டபுள் வந்து 250 திராம்ஸு. அப்புறம் 30 மினிட்ஸ் ரைடு போயிடலாம். அப்போ அது ஒரே நிமிஷம் என் ஃபேஸ் இதா பாருங்க. அதுபோல் அந்த தலையில் கட்டுறாங்களே கர்ச்சிஃப் டைப் பண்ணுறாங்களா, அது வந்து 40 திராம்ஸோ 50 திராம்ஸோ. அது நீங்கள் இங்கே தனியாக வாங்கிக்கிறோம். அது கேம்ப் போனால் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. இந்த இதெல்லாம் லிமிட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த ஃபென்ஸ் போட்டிருக்காங்களா, அது வரைக்கும் தான் போயிட்டு வர முடியும் போல். அதுக்கப்புறம் இந்த சைடு கொஞ்சம் தனியாக இருக்குது. 30 மினிட்ஸ் எவ்வளோ வேணால் ஓட்டிகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இதுதான் வெஹிக்கிள் தான் பார்த்துக்கணும். இதில் தான் இது வேறு, இது பக்கி மாதிரி இருக்குது. அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் பக்கி தான். இதில் மேலே வந்து இது வேறு வண்டி போல். moments later. ஃபைனலாக அந்த குவாட் பைக் முடிச்சாச்சுங்க. முடிச்சு உள்ளே போகிற வரைக்கும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். போயிட்டு ஒரு கொஞ்ச நேரம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கே கடுப்பாயிரும். நானே ஓரமாக பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அந்த மாதிரி தான் இருந்தது. நான் vlog எடுத்துருக்கேன், நான் அதை அட்டாச் பண்ணுறேன். இதாங்க நம்ம காரு. இதில் தான் வந்து இப்போ டூன் பேஷிங் போக போகிறோம். அவர் தான் நம்ம டிரைவர். என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ மண்ணெல்லாம் சைடில் தெரிக்கும். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. டூன் பேஷிங் ஸ்டார்ட் ஆகுங்க. ஆமாம் ஆமாம்.
கேம்ப் ஆல்மோஸ்ட் வந்துட்டோங்க. அதாவது எப்படின்னா அங்கேருந்து ஒரு 30 மினிட்ஸ் உள்ள ஹைவேலேருந்து உள்ள டெசர்ட்குள்ளே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறையா கேம்ப் இருக்குது. அதில் இவங்க ஆமாம் நிறையா கேம்ப் இருக்குது. இப்போ இவங்க எங்கே புக் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துக்கு நம்மளை ட்ராப் பண்ணிடுவாங்க. இதே மாதிரி நிறையா இருக்குது. நாங்கள் வர வழியிலே நிறையா பார்த்தோம். பாருங்க எவ்வளோ கார்ஸ் நிற்குது. கேம்ப்க்கு வந்துட்டோங்க. இந்த கேம்ப்குள்ளே தான் இந்த பெல்லி டான்ஸு அந்த கேமல் ரைட்லாம் இங்கே தான் நடக்கும். இந்த கேமல் ரைட் இந்த ஸ்கீம் ஃப்ரீ கேமல் ரைட்லாம் இங்கே இருக்குது. அங்கே இருக்குது. நான் போகிறதுனா போய்க்கலாம். நான் போகலாமான்னு இருக்கேன். நான் கேட்டுட்டு போவோம். அதனால் டிரைவர் தங்கிக்கணும். அவர் தான் எல்லாமே ரெஸ்பான்சிபிள். நான் இங்கே தான் இருக்கு. ஃபஸ்ட்டு வெல்கம் ட்ரிங்க் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இந்த டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நிறைய ஆக்டிவிட்டி நடக்கும். அது போப்போ நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபால்கன் பேர்டு தான் இவங்களோட நேஷ்னல் பேர்டு. இந்த பேர்டுக்கு வந்து பாஸ்போர்ட் இருக்குது. ஒவ்வொரு பேர்டுக்கும் பாஸ்போர்ட் இருக்குது. அது இல்லாமல் இந்த பேர்டு வந்து ஏதோ சம்திங் சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஃப்ளைட்டில் வந்து பிஸ்னஸ் கிளாஸில் ஃப்ளை பண்ணலாம் இந்த பேர்டு. ஏன்னா இந்த ஃபால்கன் பேர்டு இருக்குல்ல நம்ம கையில் வந்து கொடுக்குறாங்கல்ல, அதில் பார்த்தீங்கன்னா கண்ணை மூடியிருக்காங்க. அதனால தான் அது பறக்க மாட்டேங்குது. கண்ணை மூடியிருக்காங்க பாருங்க, தெரியுதா? அந்த ஒரு ரிப்பன் மாதிரி போட்டு பார்த்தீங்களா? இந்த இதுதான், அதனால தான் அது பறக்க மாட்டேங்குது போல நம்ம போட்டு. நல்லா ஹைட்டாக இருக்குது. கூட ஒன்றும் ஆகாது. ஹலோ பிரதர், ஒரு தாபா செட்டப்புங்க. அது தாபா செட்டப் மாதிரி தான். இங்கே சென்டரில் பெல்லி டான்ஸ் நடக்கும். அப்படியே நைட் டின்னரு. இங்கே பார்லாம் இருக்குது. நீங்கள் ஏதாவது ட்ரிங்க் பண்ணலாம், ட்ரிங்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான். இங்கே பாருங்க, இந்த மாதிரி இதுதான் கேம்புமாங்க. இது மாதிரி நிறையா இருக்குது இந்த டெசர்ட்டில். இப்போ எப்படி தாபா நிறையா இருக்குது, அந்த மாதிரி இதெல்லாம் நிறையா இருக்குது. இதில் நம்ம எது வேணுமோ, அதாவது நீங்கள் கூட்டு வர ஏஜென்ட்டு, நீங்கள் எந்த ஏஜென்ட் கூட வரீங்களோ அவங்கள பொறுத்து இருக்குது. அவங்க ஏதாவது ஒரு இடத்துல சொல்லி வச்சுருப்பாங்க. இதுதான் ஃபுட்டு சாப்பிட வந்தேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அடியில் வந்து கோல் இருக்கும், இங்கே மேலே ஃபுட் இருக்கும். இது அடியில் வச்சுருப்பாங்க. இப்போ நவுத்தி வச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஃபுட்டு நம்ம அரபிக் பிரியாணி இதெல்லாம் இருக்குது. அங்கிட்டு கொஞ்சம் ஸ்டார்டர்ஸ்லாம் இருக்குது. இந்த தந்தூரி இது, அப்புறம் பீஃபு, சமோசா, அப்புறம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம். இதுதான் வந்து சைடிஷ் மாதிரி, அதாவது இந்த ப்ரெட் இருக்குல்ல, இந்த இதுக்கு அது ஒரு டிப் மாதிரி இதெல்லாம் இருக்குது. அந்த சைடு ஏதோ இருக்குது போல். நின்று சாப்பிட்டு தான் இருக்காங்க. அரபிக் டிஷ். இங்கே வந்தோம்னா இந்த பெல்லி டான்ஸ் ஷோ வந்தோம்னா